அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த வீடியோவும் ரொம்ப எடுக்க ஒன்றும் செய்யலை. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெருநாளைக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டதான். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் யூடியூப்பில் வீடியோ போடலைன்னு. இன்றைக்கி ஒரு வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. அந்த மீன் குழம்பு, ரைஸு, பாலக்கீரை, பெப்பர் போட்டு பொரியல், சால்ட்டு போட்டு அப்படி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். வெலை மீன் ஃப்ரை, அந்த மீன் குழம்பு தான் நம்ம இப்போ எப்படி செய்து பார்க்கலாம். வச்சுட்டு அதில் தேவையான அளவு கோகோனட் ஆயில் விட்டுடலாம். சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் நம்ம சேர்க்கணும். வெந்தயம் போட்ட ஒரு பெரிய துண்டு இஞ்சி நல்லா கொத்து கொத்தாக அரிஞ்சு இதில் சேர்த்துட்டேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 10 பல்லு பூடும் சேர்த்து, அதில் ஒரு வெங்காயம் இல்லைன்னா 10 சின்ன வெங்காயம் எடுத்துடுங்க. இது கூட கறிவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு இட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் மல்லி இட்டுடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சட்டி நல்லா சூடாக இருக்குது, அதனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த மசாலா எல்லாம் போடணும். இல்லைன்னா கரிஞ்சு நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. இந்த வெங்காயம் வதக்கும்போதே நான் சால்ட் இதில் போட்டிருக்கேன், பார்த்துட்டு தான் நம்ம போடணும். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதையும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மசாலா வறுத்த சட்டியிலே அரைச்ச பேஸ்ட்டை நம்ம போடலாம். மிக்ஸி ஜாரை அலசி நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 4 பீஸு முருங்கைக்காய் போட்டால் இன்னும் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் அடுப்பில் வைக்கல, இப்போ முருங்கைக்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் வைக்கிறேன். பாதி தக்காளியும் போட்டுடலாம். ஆல்ரெடி நான் இதில் சால்ட்டு போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் போட்டாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாம் போட போகிறோம். நான் பாறை மீன், அப்புறம் ஒரு 4 தலை மீன், அதை போட்டால் இந்த கிரேவி இப்படி வச்சு சாப்பிடுவோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதிக்கட்டும், நம்ம மூடி போட்டுடலாம். அப்புறம் மூடி போட்டுடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போவே இந்த முருங்கைக்காய் வாசனை, பச்சை மிளகு, கறிவேப்பிலை கபான்னு மணக்குது பாருங்கள். கறிவேப்பிலை நான் இந்த மசாலாவில் போட்டு நான் அரைச்சிட்டேன், அதனால நல்ல மணக்குது, நல்ல வாசனை துளைக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது குழம்பு எப்போவுமே நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கறிவேப்பிலை போட்டுட்டு இதை மூடி வைக்கணும். மூடி வைக்கும்போது இன்னும் அந்த சட்டி சூடிலே இருந்து குழம்பு கொதித்து அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.